ஹலோ ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேச்சி கிரியேட்டர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் உருவான லால் சலாம் மூவியோட லேட்டஸ்ட் ஓடிடி அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. அதாவது இந்த மூவியை டைரக்ட் பண்ண ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரீசெண்டாக சென்னை டைம்ஸுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அப்போ லால் சலாம் மூவியோட ஓடிடி அப்டேட்டும் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகக்கூடிய வெர்ஷன் வந்து தியேட்டரிக்கல் வெர்ஷனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அதாவது எக்ஸ்டெண்டட் டேரக்டர் கட்டாட்டு லாஸ்டான ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து திரும்ப ரீஎடிட் பண்ணி ஏஆர் ரஹ்மானும் திரும்ப ரீஒர்க் பண்ணி ஒரு நியூ வெர்ஷன் ஆட்டு ஓடிடிக்கு வேண்டி அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனால் இந்த மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஸ்ட்ரீம் ஆக போகுது, சன் நெக்ஸ்ட்டில் இல்லை. போன வாட்டி செப்டம்பர் 20 வந்து இந்த மூவி சன் நெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரீம் ஆகணும்னு ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்து. ஆனால் இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த லால் சலாம் மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னு. கூடிய சீக்கிரம் இந்த லால் சலாம் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீம் பண்ணும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இந்த மூவியோட ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் எண்டுக்குள்ளாடி இந்த லால் சலாம் மூவி ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மூவியோட ஓடிடி ஸ்ட்ரீம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி நியூ மூவி ஓடிடி ஸ்ட்ரீம் டேட் அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.